குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே நீங்க நாகர்கோவில் மாத்திரம் போயிடக்கூடாது. சராசரியா இருக்கிறவங்க 400 சவரன் 500 சவரன் இப்படின்னு பண்றாங்க. குழந்தைங்களோட படிப்புக்கு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த மனத்துல இருக்கு. ஆனா சில பேரண்ட்ஸ் தான் இப்ப மாறி வராங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றவங்கள ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. கிராஜுவேஷன் என்னுடைய கடமை, போஸ்ட் கிராஜுவேஷன்ல பசங்க கடன் வாங்கி படிச்சு அவங்க கடனை அடைச்சிக்கணும் இப்படின்னு ஒருக்காங்க. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இல்ல என் குழந்தை நான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ உங்க குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக்குன்னா அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல ஷைன் ஆகுது 23 வயசுல ஷைன் ஆகுமா, 28 30 வயசு ஆகுமா? இன்னைக்கு 20 லட்சமா இருக்குது, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? 40 லட்சம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்ஃபிளேஷன் 72ன்னு ஒரு ஃபார்முலா வச்சு எவ்வளவு வருஷம் கழிச்சு உங்க குழந்தைய படிக்க வைக்க போறீங்க? 12 வருஷம்னா 72 டிவைடட் பை 12 இப்படின்னு போட்டுக்கணும். அப்போ அது இல்லாம திருமண செலவுகள் இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட் போடணும். இப்போ இன்னைக்கு திருமண செலவுகள் உண்டி 20 லட்சம் என்னைக்குன்னு போட்டா அது 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? 20 லட்சம் போட்டா நம்ம 72 ஃபார்முலா சொல்லிருக்கோம், 72 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா டபுள் ஆயிடும். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கு. எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து சார் ட்ரிப்பு போய் 36 மாசம் 48 மாசம் கொடுத்துருக்காங்க, அதில் அடைச்சிட்டுமா? ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி ஊரை சுற்றுவதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. முதலீடும் 3 தவறுகளும், அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி இது ஒரு எண்டிங். ஏன்னா எப்பயுமே நீங்க வந்து முதலீட்டாளர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபினான்ஷியலா பிரச்சனைக்கு வர்றது காரணமே தவறுகள் பண்றதுனால தான் காரணம். முதலீட்டு தவறுகள் பண்ணாம இருந்தா ஈஸியா இருக்கும். நம்ம கூட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் எழுதியிருந்தோம், நானே விடல, ஃபினான்ஷியல் தவறுகளும் பழிச்சு தீர்வுகளும் அப்படின்னு எழுதியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் எங்க வாழ்க்கையில் இந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்றது வந்து ஒரு 24-26 எபிசோடோ கண்டினியூஸா பண்ணியிருந்தோம். ஸோ அப்போதான் நாங்கள் பார்த்தோம், தொடர்ந்து இந்த மனிதர்கள் எங்கள்கிட்ட பேசி தான் சிம்பிளான தவறுகள் தான், பெரிய தவறுகள் இல்லை, ஆனால் அந்த சிம்பிளான தவறுகள் அவங்க எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த விடுது. இப்போ முதல் தவறுகள் என்னன்னு பார்ப்போம். தவறு 1, இலக்குகள் இல்லாமல் முதலீடு தொடங்குவது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலன்னா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஒன்று, லைஃப் சைக்கிள் எல்லாருக்குமே தெரியும், அந்த குழந்தைய படிக்க வைப்போம், அது கிராஜுவேஷன் படிப்போம். என்ன படிக்க வைப்போம் நமக்கு தெரியாது, லா படிக்க வைத்தாலும் கிராஜுவேஷனு, என்ன ஒரு படிக்க வைப்போம், இல்லை அந்த டாக்டரா படிக்க வைப்போம், அதுவும் கிராஜுவேஷன் தான். அப்போ கிராஜுவேஷன் படிக்க வைப்போம். அப்போட நம்ம சில நேரங்களில் நம்மளே ஒரு பேரண்ட்ஸ், நம்ம எஸ்பெஷலி இந்த சவுத் இந்தியாவில் இருக்கவங்களாம் குழந்தைங்களோட படிப்புக்கு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த மனத்தில் இருக்கு. ஆனால் சில பேரண்ட்ஸ் தான் இப்போ மாறி வராங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றவங்கள ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. கிராஜுவேஷன் என்னுடைய கடமை, போஸ்ட் கிராஜுவேஷன்ல பசங்க கடன் வாங்கி படிச்சு அவங்க கடனை அடைச்சிக்கணும் இப்படின்னு இருக்காங்க. ஆனால் சில இன்னும் ரொம்ப குறைவான சம்பளத்தில் வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு என்ன உணர்வு இருக்குன்னா, என் குழந்தையோட படிப்பு மொத்தம் என் செலவு தான் இப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த முதல் இலக்குகள் என்ன வைக்கணும், குழந்தையோட படிப்பு அப்படின்னு ஒரு இலக்குல நிர்ணயம் பண்ணணும். அந்த நிர்ணயம் பண்ண உடனே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் இருக்க தானே செய்யும். ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அப்போ அந்த குழந்தையோட படிக்க வைக்கணும்னா அதுக்கான செலவுகளை பார்க்கணும். அப்போ நீங்க நிறைய நேரத்தில் கேட்கலாம், என் குழந்தைக்கே 2 வயசு தான் ஆகுது, அது என்ன படிக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாருக்கும் ஒன்னே தெரியும், நம்ம குழந்தை படிச்சு தான் ஆகணும்ன்றது. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வரும், லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வரும். நம்ம குழந்தைங்க படிக்காம எதாவது பண்ண முடியுமா? இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இல்ல என் குழந்தை நான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ உங்க குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாக்குன்னா அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல ஷைன் ஆகுது 23 வயசுல ஷைன் ஆகுமா, 28 30 வயசு ஆகுமா? 28 30 வயசு. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ரொம்ப பண்ணிக்காம, நான் கிராஜுவேஷன் படிக்க வைக்கணும், இன்னைக்கு நான் கிராஜுவேஷன் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைப்பேன் 20 லட்சம், இன்னைக்கு நான் டாக்டர் படிக்க வைக்க போறேன் ஐசிஆர், அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ முதல்ல இன்னைக்கு என்ன வேல்யூவோ அதை நிர்ணயம் பண்ணிடணும். இது 10-15 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சராசரி 7% இன்ஃபிளேஷன் இருந்தா இன்னைக்கு 20 லட்சமா இருக்குது, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? 40 லட்சம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்ஃபிளேஷன் 72ன்னு ஒரு ஃபார்முலா வச்சு எவ்வளவு வருஷம் கழிச்சு உங்க குழந்தைய படிக்க வைக்க போறீங்க? 12 வருஷம்னா 72 டிவைடட் பை 12 இப்படின்னு போட்டுக்கணும். இப்படி போட்டால் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு அது சொல்லிக் கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த ரிட்டர்ன்ஸ் மினிமமாக ஏர்ன் பண்ணாதான் இந்த பணம் உங்களுக்கு டபுளாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்படி நாங்கள் ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கணும். அடுத்த இலக்குகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க, சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன மெயின், என் குழந்தைய நல்ல திருமணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன், யூஎஸ்ல எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அது சவுத் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவ்வளோ ஈக்குவலான தங்கம் வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன தெரியுது, தங்கத்து மேல அதிக அளவில் மோகம் நம்மளுக்கு. குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே நீங்க நாகர்கோவில் மாத்திரம் போயிடக்கூடாது, சராசரியா இருக்கிறவங்க 400 சவரன் 500 சவரன் இப்படின்னு பண்றாங்க.
சிட்டியில் பெரும்பாலான சிட்டியில் இருக்கிறவங்கலாம் 30,000 50,000க்குள்ள 100,000க்குள்ளேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அப்போது நம்ம திருமணம் வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளோட ஈகோக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கோ அவளுக்கு ஏற்ற சவரன் போடுவேன். ஈகோ கம்மியாக இருந்தால் 30-40 சவரன் போடுவேன். எனக்கு ஈகோ ஜாஸ்தி தான். என் குழந்தைய 100 சவரன்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணுவேன், 200 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு வந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம குழந்தைகளை இன்னைக்கு திருமணம் பண்ண போனால் எவ்வளோ சவரன் போட்டு நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வரணும். அப்போ 100 சவரன் போட்டால் 100 சவரன் எவ்வளோ ஆகும்? இன்னைக்கு சராசரியாக சும்மா கால்குலேஷன் எடுத்துக்கிற 12,000 ரூபாய் ஒரு கிராம் போயிடுச்சு. அப்போ 12,000 இன்ட்டு நீங்கள் 100 சவரன் போட்டால் 100 சவரன் எவ்வளோ கிராம்? 800 கிராம்ஸ். 12,000 இன்ட்டு 800 கிராம்ஸ் போடணும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் சேர்க்கணும்னு தெரியும். அப்போது மாதம் நான் எவ்வளோ கிராம் சேர்த்தா என்னோட குழந்தையோட திருமணத்துக்கு நான் எவ்வளோ சேர்க்க முடியும்னு ஒரு ஐடியா வந்துடும். அப்போ அது இல்லாமல் திருமண செலவுகள் இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட் போடணும். இப்போ இன்னைக்கு திருமண செலவுகள் உண்டி 20 லட்சம் இன்னைக்குன்னு போட்டால் அது 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு 20 லட்சம் போட்டால் நம்ம 72 ஃபார்முலா சொல்லிக்கிறோம். 72/10 போட்டிங்கன்னா டபுள் ஆகிடும். இன்னைக்கு 20 லட்சம் இருக்குது, 10 வருஷம் கழிச்சு 2035 40 லட்சம் ஆகிடும். 2045 எவ்வளோ ஆகும்? 80 லட்சம் ஆகிடும். அப்போ 80 லட்சம் நான் திருமணத்திற்கு எவ்வளோ சேர்க்கிறது? திருமண செலவுகள் ஒன்று, திருமணத்துக்கு செய்ய நகை, இது இலக்குகள் நம்பர் 2. எல்லாருக்கும் வீடு வாங்கணும்னு ஆசை இல்லாத யாராவது மனிதர்கள் இருக்காங்களா? எல்லாருக்கும் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ வீடுக்கு எவ்வளோ தேவை, அதுக்கு ஒரு ப்ரைஸ், அதை எவ்வளோ வருஷம் கழிச்சு வீடு வாங்கணும், இதை ஒரு இலக்குகள் வைக்கணும். அப்புறம் 4வது இலக்குகள் எல்லாருமே ரிட்டையர் ஆகணும், அது இல்லையா? இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு இலக்குகள், அது எவ்வளோ பணம் நம்ம ரிட்டையர் ஆனால் மாதம் மாதம் தேவை. இது தாண்டி உங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், கார் வாங்கணும், இப்படின்னா இந்த இலக்குகளை கொஞ்சம் எழுதினே வரணும். அந்த இலக்குகளை எழுதி வச்சு இதுக்கு எவ்வளோ நம்ம மாதம் செலவு பண்ணணும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களோட மாத செலவுகளை இதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம இலக்குகள் பெருசாக இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஆசைகள், எல்லாருக்கும் 2 கோடிக்கு வீடு வாங்கணும், 3 கோடிக்கு வீடு வாங்கணும், இப்படி தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற நம்மள்ட்ட சம்பாதியம் வேணும் இல்லை? அப்போது அந்த இலக்குகளை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்கான ஒரு இலக்குகளை செட் பண்ணும். அன்ரியலிஸ்டிக் இலக்குகள் செட் பண்ணது ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் செட் பண்ணிட்டாலும் 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே போயிடும். நம்ம அவ்வளோ சேர்க்கணும், நம்மள்ட்ட இவ்வளோ தான் பணம் இருக்கணும். அப்போ இலக்குகளை செட் பண்ணும்போது கடைசியாக பார்க்க வேண்டியது மெயினான ஒரு விஷயம்னா இலக்குகள் வந்து ரீசனபிளாக இருக்கணும். ரீசனபிளாக இல்லைன்னா எப்பயுமே பிரச்சனை இருக்கும். அப்போது தவறு 1 வந்து நம்ம இலக்குகளை நிர்ணயம் பண்ணுறது. அப்போது இலக்குகள் 1 நிர்ணயம் பண்ண வேண்டியது முதல் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். தவறுகள் 2 இலக்குகளை வந்து அதிகப்படுத்துறது. இது பெரிய விஷயங்கள். இது எப்படி சார், இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்ம இலக்குகள் முதல்ல செட் பண்ணுறோம். அப்போ நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒரு 30-40 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த அவுட் சைட் ஆஃப் சென்னையிலேருந்து வந்து இங்கே மைக்ரேட் ஆகிருக்கா மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டணும். ஃப்ளாட்டில் போனால் அடுக்குமாடு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமான விஷயங்கள். ஏன்னா ஊர்லலாம் தனி வீடாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சிட்டி வந்தால் நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும், நம்ம இன்னொருத்தரோட வீடு இருக்கக்கூடாது. அப்போ இண்டிவிஜுவலாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. வீடை வாங்கி கட்டிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க, இதோட ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். இப்போ ஊர்லேருந்து வருவாங்க, ஸோ ஐடியா கொடுப்பாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறேன், மேலே ஒரு போர்ஷன் கட்டினா வாடகை குட்டினா மாதம் மாதம் வாடகை வருமே அப்படின்வாங்க. மேலே வாடகை கட்டினா அது யார் லோன் போடுறது? லோன் போடணும் இல்லை, லோன் போடுறதுக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும் நம்மளுக்கு? ஏற்கனவே எனக்கு ஒரு லோன் ஓடுது, அதுக்கு இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன், அதே என்னோட சம்பளத்தில் 40% 45% ஓடுது. இப்போ யாராவது ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, இது என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற 2 பேரில் யாருக்காவது இதுக்கு மேலே ரொம்ப மோகம் வந்துடும், எப்படியாச்சும் லோனை போடு, எப்படியாவது லோனை போட்டு அது மேலே ஒரு வீடை கட்டுவாங்க. பார்த்தா என்ன ஆகும், ரெண்டுக்கு 6 மாதம் யாரும் வரமாட்டான். 1 வருஷம் கோவிட் மாதிரி பீரியடில் நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ வீடு வந்துருக்க மாட்டான். அப்போது அந்த இஎம்ஐ ரெண்ட்டு இன்கமும் வராது, இஎம்ஐ பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் பார்க்குறோம், நம்ம சில பேருக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பான், நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி பாருங்கள், நாங்கள் இஎம்ஐ கொடுக்குறோம், 36 மாதத்தில் அதை ரீபே பண்ணிவிடுங்க, ஒரு 4 லட்சம் போட்டு நம்மளும் ஃபாரின் போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ மாதம் 30,000 கட்டணும்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. மாதம் இஎம்ஐ 30,000 ரூபாய் ஊரை சுற்றி பார்த்து கட்டினா என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது பட்ஜெட்டில் குறைக்க முடியுமா? இப்படியே ஒரு ஐடியா போடுறது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடில் என்ன தப்பு பண்ணிடுறோம், ஒரு வீடு வாங்கினா ஆசைப்பட்டு அது வீடுக்கு மேலே இன்னொரு வீடு, அது வாடகை, அந்த வாடகை வந்தாலும் உங்களுக்கு இஎம்ஐக்கு ஈக்குவலாக வருமா? வராது, கொஞ்சமாக தான் வரும். அப்போ அதுக்கு மேலே ஷார்ட் ஃபால். இப்போ ஊரை சுற்றி பார்க்கணும், வீடெல்லாம் வந்து இஎம்ஐயில் போகவே கூடாது. நிறைய பேர் இப்போ 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்குது. எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்காங்க, சார் ட்ரிப்பு போய் 36 மாதம் 48 மாதம் கொடுத்துருக்காங்க இஎம்ஐ, அதில் அடைச்சிட்டுமா? ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி ஊரை சுற்றுவதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இலக்குகளை ஓவர் ஷூட் பண்ணுறது, கடன் வாங்கி இன்னொரு இலக்குகளை ஸ்பாயில் பண்ணுறது, இந்த 2 விஷயங்கள் மினிமமாக அவாய்ட் பண்ணணும்.
குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் செலவு பண்ணுறதுக்கோ இல்லை யாருக்காவது நோய் வாய் இல்லாமல் செலவு பண்ணுறதுக்கோ இதெல்லாம் நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. அப்போது தேவைகள் அத்தியாசங்கள் இது ரெண்டும் புரியணும். தேவைகளை எவ்வளோ கொள்ள முடியுதோ அவ்வளோ ரொம்ப குறுக்கினே வந்தோன்னா வாழ்க்கை பின்னாடி நல்ல ப்ளசண்ட்டாக வாழ முடியும். அதனால நான் இன்னைக்கு கன்ஜூஸாக வாழ்ந்து பின்னாடி பயங்கரமாக வாழணும் அந்த மாதிரி நம்ம ஐடியா சொல்லலை. நம்ம சொல்கிறது இன்னைக்கு என்ன ரீசனபிள் என்னோட லைஃப் ஸ்டைலோ அதுக்கு வேணும். இப்போ எல்லாருமே 3 BHK வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு 2 BHK இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், ஒரு BHK இருக்கு. அப்போ எனக்கு பேரண்ட்ஸ் வந்து தங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பெருசாகி வளர்ற வரைக்கும் டெஃபினட்டாக அந்த ரூமில் இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை தரம் மாறிடுது. நீங்கள் இப்போ 50,000 வேலைக்கு போகிறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல ஜாப் போகணும். 50,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஜாப் போகலாமே. அப்போ உங்களுக்கு 2 லட்சம் 2 BHK வீடை விற்று 3 BHK வீடு வாங்கணும். இதுல என்ன ஒரு தவறு பண்றாங்க, நான் முதல்ல வாங்கின வீடு இது எப்பயுமே நான் விற்க மாட்டேன். இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு இப்போ நீங்க வளர்த்த உங்க குழந்தைய உங்களை விட்டுட்டு தனியா போயிடுதுங்க. நீங்க உங்க பேரண்ட்ஸ் விட்டு நீங்க தனியா வந்துட்டீங்கல்ல. இப்போ நீங்க உங்களை யார் இந்த பூமிக்கு கொண்டாந்து அவங்கள விட்டு நீங்க தனியா போயிடுங்க. நீங்க வாங்கின முதல் வீடு விற்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நான் முதல்ல கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அதை வந்து விற்க மாட்டேன், வேற ஏதாவது சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னுவாங்க. வேற என்ன செய்யறது? ஒரு பொருளை வாங்கணும்னா ஒரு பொருளை இழக்கிறது வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு விஷயங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க மனைவி வரான்னு வச்சுக்கோங்க, உங்க மதர்கிட்ட நீங்க பேசின அன்று அவ்வளோ எவ்வளவு நிமிஷம் செலவு பண்ணீங்களா கல்யாணம் முன்னாடி, அதே நிமிஷம் கல்யாணம் ஆகிடுச்சு பேச முடியுமா? முடியாது. ஒரு மனைவின் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 1 hour ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறாங்க, மதருக்குன்னு ஒரு 1 hour செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி தான் ஒரு வாழ்க்கையில இன்னொன்று வரணும்னா இன்னொன்று இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம இருக்கு. நம்மளே பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் 12 hour 14 hour 16 hour வேலைக்கு போறேன்னு. இப்போ என்ன பண்றீங்க, குடும்பத்தோட செலவு பண்ற டயத்தை இழந்து தான் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்போ இன்னொரு வீடு வாங்கினா நம்மளுக்கு என்ன தேவை? நிம்மதி தேவை. அந்த பழைய சென்டிமெண்ட் இல்லாமல் அந்த வீடை விற்று எக்ஸ்ட்ரா காசு போட்டுக்கிட்டு நீ வீடு வாங்கலாம். அப்போ இந்த வீடுகள் வாங்குற தவறுகளை நீங்க இந்த மாதிரி இலக்குகளை ரொம்ப ஜாஸ்தி போகாம தடுத்து கரெக்டான ஒரு இருந்தால் அந்த ஒரு இலக்குகள் வந்துடும். 3வது தவறு என்ன பண்றாங்கன்னா, வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி முதலீடுகளை பெருக்குவதில்லை. அப்போ முதலீடும் வருமானங்களும் ஈக்குவலா வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். இப்போ நான் 50,000 ரூபாயில சம்பாரிச்சேன், 20% சேர்த்தேன், நான் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துட்டேன். எனக்கு இன்னைக்கு சம்பளம் 2 லட்சம். நான் 20% சேர்த்துனா எவ்வளவு சேர்க்கணும்? 40,000 சேர்க்கணுமா வேண்டாமா? 2 லட்சம் போனா கூட பாத்தீங்கன்னா SIP 15,000 போட்டு இருப்பாங்க. மீதி ஆசைகளை எல்லாம் ஏற்றி விட்டுருது. அப்போ நம்ம இலக்குகளை நிர்ணயம் பண்ணிட்ட போது வருமானங்கள் பெருக்கும் போது வருமானத்துக்கு ஈக்குவலா நான் முதலீடு செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அது வராம வருமானம் ஒரு சைட்ல ஏறினே இருக்கும், முதலீடு இங்கேயே இருக்கும். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகினே போயிடும். எதை பார்த்தாலும் வாங்குறது. ₹1 ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு போட்டா நாளைக்கு ₹1 ஒரு டிவி வாங்கிடுது. iPhone 30 புதுசா வந்திருக்கு, ப்ரோ வந்திருக்கு, நான் ஓடி போய் ப்ரோ வாங்கிறேன். என்ன பண்றது, என்கிட்ட பணம் இல்லை, போடு EMI. எதை பார்த்தாலும் EMI போட்டீங்கன்னா என்ன ஆகும், இப்போ தேவையான விஷயங்களே நீங்க தேவையான பணத்துக்கு செலவு பண்ணாம இருந்தால் வாழ்க்கையில பின்னாடி காலத்துல அத்தியாவசியமான பொருள்களே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அத்தியாவசியமா நீங்க டிசைட் பண்ணும், அத்தியாவசியமானத்துல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா, தேவைகளை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா. அப்போ இன்றைக்கு தேவைகளை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்துல அத்தியாவசியத்துக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற ஒரு காலகட்டம் ரொம்ப நெருக்கி வாழறதுக்கான சாதிகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி முதலீடு தவறுகளை வந்து நம்ம பண்ணாம இருக்கணும்னா இந்த முதலீடு தவறுகள் 3த்தையும் எழுதி வச்சு நீங்க என்ன சொல்லிக்கலாம், டெய்லி இந்த முதலீடு தவறுகளை நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ பண்ணலாம். உங்க வீட்டுல கூட ஒரு போர்டில் எழுதி வச்சிடலாம், இந்த 3 தவறுகளை நான் எப்பயுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு காலையில டெய்லி சொல்லிட்டு போனீங்கன்னா கூட நீங்க இந்த தவறு வராம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அது நம்ம எண்ணத்திலேயே இருக்கணும். நம்ம எண்ணத்திலேயே கொண்டு வரணும்னா நீங்க வீட்டுல 3 செய்யக்கூடாத 3 தவறுகள் அப்படின்னு எழுதி வச்சிருங்க. டெய்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிடுங்க. இல்லாட்டி நீங்க வீட்டு கதவை திறப்பீங்கல்ல, அந்த கதவு பின்னாடி எழுதி ஓட்டிடுங்க, வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. காலையில இங்க பெட்ரூம்ல இருந்து வரேன்னா வெளியே வரும்போதே உங்களுக்கு கண்ணில் பண்ணும் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா என்ன, பேப்பரை போய் பிரிப்பீங்க, ₹1 போட்டீங்கன்னா நகை ஃப்ரீயா கொடுக்குறான்னு போட்டிருப்பான். அதனால நீங்க பெட்ரூம்ல இருந்து வெளியில போய் ஆளுக்குள்ள போகும்போதே இந்த எழுதி ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளான விஷயங்களா இருக்கும். ஆனா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட் பயங்கரமா அவுட்புட் பயங்கரமா வரும். ஸோ இதை நீங்க பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ரிக்வஸ்ட் என்ன, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட தன்மையை மாறிடும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை வாழ்க்கையில் நிறைய நேரங்களை உபயோகப்படுத்தியிருக்கேன். எனக்கு பாசிட்டிவா இருக்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ரிக்வஸ்ட், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இந்த டாபிக் ரொம்ப சுவையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் தவறுகள் பண்றவங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டு நல்லபடியா சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.